ஒரு சில ஞாபகம்லாம் மறக்க முடியாதுல்ல, அதுதான். இந்த நாளை நாங்கள் எப்போவுமே இதுக்கு போவோம், பெரியப்பாணி போவோம் கல்யாண நாளுக்கு. காலையில் போய் பெரியப்பாணி போயிட்டு சாமி கும்பிட்டு லாஸ்ட்டு கல்யாண நாளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தோமா. அப்புறம் பொரி, அவல், ஒடிச்சுக்கல்ல, அப்புறம் வந்து அதான் சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கினோம் கொஞ்சம் கவரில் வாங்கின்னு வந்தோமா. சாமி கும்பிட்டு பிரசாதங்க எல்லாமே என்ன பண்ணோம், பஸ்ஸுலேயே விட்டுட்டு வந்துட்டோம். பஸ்ஸில் ஓரமாக கம்பியில் கட்டி வச்சாரா, அப்படியே விட்டுட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம். சாப்பிட்டியா? இல்லை, ஒன்றும் சாப்பிடல, இப்போ தான் சமைக்கிறேன் பொண்ணு. துணி துவைக்கணும் உக்காந்துட்டு இருந்தேன். பையன் பாவக்காய் இருக்குதுண்ணா, அதனால் அறுக்கலான்னு போனேன். சரி, ஒரு 6 பாவக்காய் தான் இருந்தது, அது வேறு அதை அறுத்துட்டு வந்து வச்சு துணி துவைச்சிட்டு தான் சாப்பிடணும். அது வரையும் லாஸ்ட்டு கல்யாண நாளுக்கு அங்கேயே பஸ்ஸிலே விட்டுட்டு வந்தலாம். விட்டுட்டு சரி மனசு கஷ்டமாக அது எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும் போச்சு. கல்யாண நாள் ஞாபகம் இருக்குது, எனக்கு இருந்தது. அது கல்யாண நாள் சந்தோஷமான கல்யாண நாள்னு சொல்லலாம். மனசு கஷ்டமாக தான் என்னத்தை சொல்கிறது. என்ன சொல்ல, சாப்பிட்டீங்களா? சண்டே என்ன சாப்பிட்டீங்க? ஆல்ரெடி நைட்டே எனக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க?